மொச்சை வச்சு இன்றைக்கி காரக்குழம்பு பார்க்கலாம். அதுக்கு நான் மொச்சை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், உப்பு, சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் வச்சதை போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை அது பொரியட்டும். வெங்காயம் தக்காளியும் சேர்த்துட்டேன். இது கூட நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். மொச்சை வந்து நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு 5 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன். ஊற வைக்கலை அப்படின்னா வறுத்துட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை மொச்சையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புளி, மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதுலேயே வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து இதோட கலந்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றாமையும் வைக்கலாம். இது ஊற்றுனா கொஞ்சம் திக்காக இருக்கும். இது ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். நல்ல கொதி வந்துருச்சு. மொச்சை வச்சு ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.